இந்த வீடியோவில் கிட்ஸ்க்கான ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாமே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக சேம் டைம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு சில ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஆல்சோ நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீக் வியானுக்காக நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணணும் அந்த 3 ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் த ரெசிபி. ஹாய், திஸ் இஸ் அர்ச்சனா நலையப்பன். வெல்கம் டு அவர் சேனல் Dartales. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஆல்மண்ட் குக்கீஸ். அண்ட் அதுக்கு தேவையான ஆல்மண்ட் ஃப்ளார், பேக்கிங் சோடா, ஆயில், மேப்பிள் சிரப், சால்ட், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தவிர நம்ம ஆப்ஷனலாக வந்து சாக்கோ சிப்ஸ் ஆர் டோஸ்டட் நட்ஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் குக்கீஸ் மேக் பண்ணுறதுக்காக ட்ரை இன்க்ரீடியன்ட் அண்ட் வெட் இன்க்ரீடியண்ட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்க்கு வந்து நான் இன்றைக்கி 2 cups ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆல்மண்ட் ஃப்ளார் நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஷுவல் வீட் ஃப்ளாருக்கும் கம்பேர் பண்ணும்போது இதோட சுகர், கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேம் டைம் குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாமே இதில் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக குக்கீஸ்னாலே வந்து ஃப்ளார், பட்டர், சுகர் இதுவும் தான் 3 மெயின் இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பட்டருக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 1/3 cup ஆஃப் கோகோனட் ஆயில் கூட 1/4 cup ஆஃப் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சுகருக்கு பதில் நான் இன்றைக்கி மேப்பிள் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்சோ. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷனலாக ஆல்மண்ட், டோஸ்டட் ஆல்மண்ட் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் இது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சுருந்தா அதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்து போட்டு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிகிரி Fahrenheitல 12 to 15 minutes பேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு 10 minutes வெளியே கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். ஆல்மண்ட் ஃப்ளவர் யூஸ் பண்ணனால அது கொஞ்சம் மாய்ஸ்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா கிட்ஸ் எப்போல்லாம் வந்து கேட்காங்களோ அப்போ நம்ம கொடுக்க முடியும். அண்ட் நம்ம ஸ்டோர் பாட் குக்கீஸ் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹல்க் கப் கேக். ஸோ ஹல்க் அப்படின்னாலே நமக்கு அந்த க்ரீன் கலர் ஞாபகம் வரும். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் இன்றைக்கி நம்ம ஸ்பினச்சில் பண்ண போகிறோம். அண்ட் எக்குக்கு பதிலாக இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள் சாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் சாஸ் இல்லைனா நம்ம எக் யூஸ் பண்ணிக்கலாம். வியான் வந்து எப்போவுமே ஸ்பினச் வந்து அப்பப்போ ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு யூஸ்வலாக சாப்பிட்ற கப் கேக், மஃபின் இதில் வந்து ஸ்பினச் வந்து ஆட் பண்ணிடலாம். அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து மெயினாக நான் இன்றைக்கி ஸ்பினச் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். 1 cup ஆஃப் ஸ்பினச் கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கப் கேக்னா ஹோல் வீட் ஃப்ளாரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1.5 cup ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட இன்றைக்கி நான் ஜாக்ரி ஆட் பண்ணுறேன். சுகர் ஆப்ஷனுக்கு பதிலாக இன்றைக்கி ஜாக்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர், தென் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெட் இன்க்ரீடியன்ட்காக இன்றைக்கி நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம மெல்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்குக்கு பதிலாக இன்றைக்கி நான் ஆப்பிள் சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 cup ஆப்பிள் சாஸ்க்கு பதிலாக நம்ம எக் ஆல்சோ 1 egg ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட 3/4 cup ஆஃப் மில்க், தென் ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பினச் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வெட் இன்க்ரீடியன்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரையோட மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறோம்.
350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹல்க் கப் கேக் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து இன்னும் பர்த்டேக்காக பண்ணும்போது மேலே டெக்கரேட் பண்ணுறது அண்ட் ஏதாவது தீம் பர்த்டேக்காக பண்ணும்போது க்ரீன் கலரில் ஏதாவது பண்ணணும்னா இது ட்ரை பண்ணலாம். தேர்ட் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பனானா ஓட்ஸ் பேன்கேக். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பனானா, ஓட்ஸ், மில்க், எக் இது தான் இருக்க போகுது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஸ்வீட்னரும் ஆட் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக பிளெண்டர்லேயே 2 ரைப் பனானாஸ் கூட 1 கப் ரோல்டு ஓட்ஸ், 1 எக், 1/2 கப் மில்க், தென் கொஞ்சம் சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை பேனில் டேரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் மற்றது கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது ஸ்நாக்காக மட்டும் இல்லை, ஈவன் ஒரு குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். பனானா ஓட்ஸ் பிரெட் இல்லை மஃபினாக பண்ணுறது கம்பேர் பண்ணுறதை விட பேன்கேக்காக பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு இதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம குக் ஆல்சோ பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் வியானுக்காக இந்த வீக் பண்ணது. இது எல்லாமே ரொம்ப பேசிக் ரெசிபிஸ். இதில் நம்ம வேறு வெஜ்ஜிஸ் யூஸ் பண்ணி இல்லை வேறு சில இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம நிறையவே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஃபியூச்சர் வீக்ஸில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அண்ட் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.